அன்பாலே அழகாகும் வீடு. என்னடி துர்கா பார்த்துட்டே நிற்கிறவ, நாங்களாம் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் சொல்லலம்மா, தாராளமா வாங்க, இது உங்க வீடு. நல்ல நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. இப்போ கங்கால பொண்ணு பார்க்க வந்துருவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம். நீங்களாம் எனக்கு ஒரு சொந்த பந்த மாதிரி வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கங்கால பொண்ணு பார்க்க வெளியில இருந்தெல்லாம் எந்த மாப்பிள்ளையும் வரப்போறது இல்ல. என்னம்மா சொல்லுதீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் வரமாட்டாங்களா? போச்சா, இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் என் பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா? அதுக்குதே இந்த கங்கா பிள்ளைய வாயாடாத வாயாடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேட்க மாட்டீங்களே. ஏடி ஏடி கொஞ்சம் நிறுத்தி பேசுடி, நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டு போயிட்டே இருக்க. எங்களையும் கொஞ்சம் பேச விடு. சொல்லுங்கம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போயிட்டாங்கன்னா கவலைப்படாத. பின்ன நாங்க எதுக்கு இருக்கோமா? என் வீட்டுக்கு மருமகளா வர போறவள இன்னொருத்த வந்து பொண்ணு பார்க்கலாமா? என்னம்மா சொல்லுவீங்க? இப்ப என்ன சொல்லிவிட்டு நீ இம்பிட்டு அதிர்ச்சி ஆகுறவ? ஏன் மகள நீங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? ஆனா ஆமாட்டி, அதுக்கே இம்பிட்டு அதிர்ச்சி ஆகுற? சரிட்டி, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். என் மகன் சத்யா உன் மக கங்கால விரும்புறியான். கட்டினா உன் பிள்ளைய தான் கட்டிக்கணும்னு ஒத்த கால நிற்கிறியான். எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அம்பிட்டு தான் எங்களுக்கு வேணும். அதே என் மகன் அவன் மனசில் உள்ளதை என்கிட்ட சொல்ல அடுத்த நிமிஷம் தாமதம் பண்ணாமல் தட்டை தூக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ உன் முடிவு என்ன, அதை சொல்லு. ஆமா, ஏற்கனவே என் ரெண்டாவது பொண்ணை உங்கள் நாலாவது பையன் கல்யாணம் கட்டியிருக்காரு. அவளுக்கே இன்னும் நான் ஒன்றும் செய்யாமல் இருக்கேன். எது கொடுத்தாலும் வேணான்னு வேற சொல்லுறீங்க. இந்த சம்மந்தம் எங்கள் தகுதிக்கு மீறின சம்மந்தம்மா. தெரிஞ்சா சரி. சத்யா தம்பி நல்லா படிச்சு இப்போ நம்ம ஊர்ல டிசிபியாக வேலை பார்க்காக. அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி பொண்ணா பார்த்து கட்டி கொடுங்கம்மா. என் மக 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா. அது மட்டும் இல்லை, நாங்கள் அந்த அளவுக்கு வசதியானவங்க கிடையாது. கொஞ்சம் நிறுத்தியாட்டி, யார்கிட்ட உங்ககிட்ட வசதி எதிர்பார்த்தா? நான் சொல்லுதேல என் பிள்ளைக்கு உன் மகளை பிடிச்சிருக்குன்னு. வேற வேணாட்டி. ஆமாங்க அத்தை, உங்க மகளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கட்டினா அவளை தான் கட்டிக்கிடுவேன். தம்பி கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. இல்லைங்க அத்தை, யோசிக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. எனக்கு கங்கால ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளோட தைரியமான குணம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்றபடி நான் அவகிட்ட வேற எதுவுமே எதிர்பார்க்கல. இல்லை தம்பி, அதான் அவன் அவ்வளோ தூரம் சொல்கிறான்ல, சும்மா எதையா சொல்லிக்கிட்டே தெரியாத. என் மருமக கங்கால கூப்பிடு. அந்த பிள்ளைக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா இல்லையான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். ஏன்னா வாழ போகிறது அந்த பிள்ளைதே. அதனால அவளுக்கு பிடிச்சா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். கூப்பிடுட்டி. சரிங்கம்மா. எல்லா கங்கா, ஏய் கங்கா. நீ அடங்கவே மாட்டடா தம்பி. என் மாமனை வரவேற்க வேணாமாக்கா, சும்மா கிடக்கா. ஏய் கங்கா. ஏன் அம்மா கூப்பிடுதாங்கடா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல. வந்திருப்பாரு. நம்ம போலீஸ்காரர் தான் வந்திருப்பாரு. நீ ரெடியா எனக்கு 100 ரூபாய் எடுத்து வச்சுட்டு போ. அதெல்லாம் கிடையாது, போலீஸ்காரங்களாம் வந்திருக்க மாட்டாங்க. சரி, நீ நம்ப மாட்ட, நீயே போய் பாரு. போறேன்டா. ஹாய். இப்போ எதுக்கு இவங்க வந்திருக்காங்க? சின்ன மாதிரி இவங்க தான் நம்மளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களோ? என்னடி கங்கா, வந்தாங்களே வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? ஐயோ மன்னிச்சுக்கிடுங்கம்மா, நீங்கள் எல்லாரும் ஒன்றா வந்திருக்கதை பார்க்கவும் எனக்கு என்ன ஏதுன்னு புரியலம்மா. அதே அப்படியே நின்றுட்டேன், மன்னிச்சுக்கிடுங்கம்மா. வாங்கம்மா, வாங்க ஐயா, வாங்க மகாக்கா, வாங்க தனாக்கா, வாங்க இன்பாயா, வாங்க சத்யாயா. எல்லாரும் தனித்தனியாக கூப்பிட்டுட்டியாட்டி? சரி, இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுமா. ஆமாமா, ஒண்ணுமே தெரியாது. கல்யாணம் மட்டும் முடியட்டும். இனி ஆளே விட்டதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்குற நாள் பாரு. நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னா, எங்கள் சத்யா மாமாவுக்கு உன்னை பொண்ணு கேட்க வந்திருக்கோம். ஏட்டி கங்கா, உனக்கு இதில் சம்மதம் தானே? என் மகனை கட்டிக்கிற உனக்கு சம்மதம் தானே? அம்மா அது வந்து சத்யாயா பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காக. அதே மாதிரி நம்ம ஊர்லேயே டிசிபியாக வேலை பார்க்காக. சத்யாயாவுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணாக பார்த்து கட்டி வைங்கம்மா. நான் அவங்களுக்கு செட் ஆக மாட்டேம்மா. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். உனக்கு என் மகனை பிடிச்சிருக்கா, அதுதான் இப்போ கேள்வி. ஒத்து போகுமா ஒத்து போகாதாங்கிறதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். என் மகனை உனக்கு பிடிக்குமா, அதான் இப்போ கேள்வி. நம்ம சத்யாயாவை யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா? அதெல்லாம் எனக்கு அவர்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த சம்மந்தம் எங்களுக்கு தகுதிக்கு மீறின சம்மந்தம். எங்களுக்கு இது வேண்டாம்மா. அதாம்மா நானும் சொல்லுதேன். இங்க பாருங்க கங்கா, எனக்கு நீங்க மட்டும் போதும். மற்றபடி உங்ககிட்ட எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இதைத்தான் நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க தான் ஒத்துக்கிட மாட்டேங்கிறீங்க.
உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க ஏழைங்கிறதுனால நீங்க அதை ஒத்துக்கிட மறுக்கிறீங்க. என்ன நான் சொல்றது சரிதானே கங்கா? ஆமாங்கய்யா, இதில் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? என் மனசில் உள்ளதை கரெக்டாக சொல்லிட்டீங்க. நீங்கள் உங்கள் தகுதிக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டிக்கிடுங்க. அதே மாதிரி நான் என் தகுதிக்கேற்ற மாதிரி பையனாக பார்த்து நான் கட்டிக்கிடுறேன். அதான் என் நடைமுறைக்கு ஒத்து வரும். என்ன கங்கா, என் தம்பி தான் இவ்வளோ தூரம் சொல்கிறான்ல, உன்னை பிடிச்சதுனால தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கான். வேற வேணா சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. எங்களுக்கு காசு பணம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டோம். வேற வேணும் சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. ஆமாட்டிக்கங்க, உனக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. தகுதியை பற்றிலாம் நீ சொல்லாத. என் பிள்ளைக்கு ஏற்ற பொண்ணு நீ தானே எனக்கு தோணுது. உன் மனசில் என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக சொல்லு. எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இப்போ நீங்களாம் ஏழை நாங்களாம் பணக்காரங்கிற விஷயத்த விட்டுரு. என் மகனை உனக்கு கல்யாணம் கட்டிக்கிற சம்மதமா அதை மட்டும் சொல்லு. ஆமாம்மா, உன் சம்மதம் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். சொல்லுங்க கங்கா. சொல்லுடி. அம்மா, என்ன கங்கா இவ்வளோ யோசிக்கிற? இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் சத்யா மாமா ரொம்ப தங்கமானவங்க. உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிடுவாங்க. சரின்னு சொல்லல. இனி அக்கா அக்கான்னு சொல்லிட்டு தெரியவேல. நான் சொன்னா கேட்க மாட்டியா? இல்லை மகாக்கா. அதான் வேணாம்னு சொல்கிறாள். இவங்க மாற்றி மாற்றி அந்த பிள்ளையை கட்டாயப்படுத்துகிறாங்க. சரி விட்டுட்டி மகா, அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லை போல, அதான் இவ்வளோ யோசிக்கிறா. சரி வாங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போவோம். கல்யாணம் கட்டிக்க போகிறது அந்த பிள்ளை தான். அந்த பிள்ளைக்கே விருப்பம் இல்லைனா நம்ம கட்டாயப்படுத்தி என்ன பண்ண? அம்மா ஒரு நிமிஷம். சொல்லிட்டி. எதா இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் சொல்லு. நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். உன் மனசில் உள்ளதை எங்ககிட்ட தைரியமாக சொல்லு. எனக்கு சத்யாயா கட்டிக்கிற சம்மதம். சந்தோஷமா. பேரவனேட்டி என் மருமவளே சொல்லிட்டா. தட்டை வாங்கிக்கோ. சரிம்மா. ஓ மக கங்கால என் மகன் சத்யாவுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க எனக்கு சம்மதம். எனக்கும் சம்மதம்மா. அட போங்க போலீஸ்கார். ரொம்ப சந்தோஷமா இருக்குடி, நீ என்னை கல்யாணம் கட்டிக்க ஒத்துக்கிட்டதுக்கு. எனக்கு தெரியும் நீ ஒத்துக்கிடுவேன்னு. இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. இப்போ அந்த பயம்லாம் போயிடுச்சு. உண்மையிலே என்னை பிடிக்கும் தானே உனக்கு? பிடிக்கும். ஏடி கங்கா, உனக்கு இந்த வெக்கம்லாம் சூட்டே ஆகல. எப்பயும் மாமன் கிட்ட வாய் தொடுத்தா பேசுவே, அதுதான் மாமனுக்கு பிடிக்கும். இப்ப நான் உனக்கு மாமன் தானே? ஆமா ஆமா. ஏடி அங்கிட்டு யார்டி இருக்கா? என்னைய பார்த்து பேசிட்டி. என்ன போலீஸ்கார், உங்களோட ஒரே ரோதனையா போச்சு. அதான் எனக்கு வராத வெக்கத்தை வர வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்ல. பிறகு என்ன சும்மா சும்மா என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிய. நானும் பொம்பளை பிள்ளையா அடக்க ஒடுக்கமா இருக்கலான்னு பார்க்குறேன். என் வாயை கிளறி கிளறி விட்டுட்டு இருக்கீங்க. இதுதான் என் கங்கா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். சரி சரி, மாமே வந்தா ஏதோ தாவக்குல பஜ்ஜி பல்லி போண்டாலாம் செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னியே, செஞ்சு வச்சிருக்கியா? ஓ, அதெல்லாம் ரெடியாக பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட நீங்க ரெடியா? என்ன குளிரு. ஒரு வழியா இந்த தண்ணியில் எப்படி குளிச்சாச்சு. ஆமா, இவங்க எங்க போனாங்க? ஒருவேளை அவங்களும் குளிக்க போயிருப்பாங்க. ஆமா, துண்டு எடுத்துட்டு போனாங்களா என்னன்னு தெரியலையே. என்ன கௌரி மேடம், என்னையே தான் தீவிரமா தேடிட்டு இருக்கீங்க போல. போய் சொல்லாதிய. சரி, போய் குளிச்சுட்டு வாங்க. என் கையை விடுங்க. ஏன் என்னை பார்த்து சொல்ல மாட்டீங்களா? அத நீங்க என்னை பார்த்து பேசாத வரைக்கும் நான் உங்க கையை விட மாட்டேன். போய் குளிச்சுட்டு வாங்க. அவங்க கிட்ட பேசினாலும் சரிப்பட்டு வராது. தான் வரேன். என்னங்க விடுங்க. விட முடியாதுங்க. ஏன் இவ்வளோ நடுங்குறீங்க? நீங்க முதல்ல விடுங்க என்னையா, அப்பதான் நான் சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க, அப்பதான் நான் விடுவேன். அது தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு, அதான் சுடு தண்ணி வைக்கலான்னு விரவு தேடினேன். எங்கேயும் விரவே இல்லை. வச்சிருக்கிறீங்க? இல்ல, இந்த ஊர்ல விரவு தேனா எப்படி கிடைக்கும்? அப்படியே கிடைச்சாலும் அது நல்லா ஐஸ் கட்டியில உறைஞ்சு போய் ஈரமால கிடக்கும். இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி இந்த தண்ணியில குளிக்கிறாங்க? அப்பா,
ஐஸ் கட்டி போட்ட மாதிரி இருக்கு. அதுக்கு தான் ஹீட்டர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பட்டன் அமுக்கிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு சுடு தண்ணி வந்திருக்கும்ல. அப்படியா? சுடுதண்ணிக்கே ஒரு பட்டன் இருக்கா? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க குளிக்க போகும்போது என்னையும் எழுப்பி இருந்திருக்கலாம்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்தே குளிச்சிருந்துருக்கலாம். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க சுடு தண்ணியில் குளிப்போம். ம், ம்ஹும். நான் அப்பதே குளிச்சிட்டேன். நீங்க தான் இன்னும் குளிக்கல. நீங்க போய் குளிங்க. நான் நாளைக்கு சுடு தண்ணி போட்டு குளிச்சுக்கிறேன். நோ நோ நோ, என் பொண்டாட்டி உடம்பு ரொம்ப நடுங்குது. இப்போ சுடு தண்ணியில் குளிச்சே ஆகணும், அப்பதான் அது சரியாகும். ஐயோ பரவாயில்லைங்க. சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல. உங்களை நார்மல் மேனா ட்ரீட் பண்ணா இப்படி தான் பண்ணுவீங்க. நான் இப்போ ஆர்மி மேனா மாற போறேன். ம், என்ன பண்ண போறீங்க? துப்பாக்கி எடுத்து என்னை சுட போறீங்களா? என் கூட சண்டை போட போறீங்களா? ஆமா, சண்டை போட போறேன். துப்பாக்கி சண்டையா? இல்ல, வேறவே? அது என்னன்னா மொத்த சண்டை. சரிங்களா, அந்த சண்டை போடுவோம். இது என்ன புது சண்டையா இருக்கு? ஆமா, புருஷன் பொண்டாட்டிக்குனே கண்டுபிடிச்ச அழகான சண்டை. இல்லைங்க, என் பேச்ச கேளுங்க, இல்லைன்னா தேவையில்லாம என் கூட சண்டை போட வேண்டி வரும். சண்டையா சமாதானமா? எனக்கு ரெண்டுமே ஓகே தான். பட் உங்களுக்கு சொல்லுங்க கௌரி அர்ஜுன், சண்டையா சமாதானமா? என்னங்க விடுங்க. நான் தான் அப்படியே குளிச்சிட்டேனே. நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. திருப்பிலாம் இந்த தண்ணியில என்னால குளிக்க முடியாது. நான் தான் சொல்லிதானே சுடு தண்ணி வரும்னு. பிறவு என்ன? டைம் இல்ல. சண்டையா சமாதானமா? சரி, நீங்க வாய் திறக்க மாட்டீங்க, அதனால சண்டையும் போட்டுக்கலாம், சமாதானமும் ஆயிக்கலாம். என்ன கௌரி, ஓகேவா? ம், ம்ஹும். ஊஹுவா? ஆமா, புருஷன் சொன்னா எது வேணாலும் கேட்கணும். வேற ஊஹுன்னு சொல்றிய? சரி, சமாதானமே ஆயிக்கலாம். ஓகே ஓகே, டபுள் ஓகே. சமாதானம் ஆயிட்டு வேற சண்டை போட்டுக்கலாம். ம், போலாமா சமாதானமாக? சரி. பரவாயில்லையே, புருஷன் சொல் பேச்சு கேட்குற பொண்டாட்டிலாம் கிடைக்கலாம், கொடுத்து வச்சிருக்கணும். அந்த விதத்துல ஐ எம் வெரி வெரி லக்கி. எங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்க, புருஷன் என்ன சொன்னாலும் செய்யணுமா. ஓ அப்படியா? புருஷனை எதிர்த்து பேசக்கூடாதான். புருஷன் என்ன சொன்னாலும் தலையாட்டணுமா. புருஷன் தான் நம்மளுக்கு இன்னொரு கடவுளாம். அதெல்லாம் எங்க அம்மா சொன்னாவ. அதான். நீங்க அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாலாம் என்னை நினைக்க வேண்டாம். நான் ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது. உங்களை மாதிரி நார்மல் மனுஷன்தான். நீங்க என்னைய ஃப்ரெண்டா மட்டும் பார்த்தா போதும், சரியா? என்னைய பயத்தோடையோ இல்லை மரியாதையோடையோ பார்க்க வேண்டாம். என்னைய ஃப்ரெண்ட்லியா பாருங்க, சரிங்களா? நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா அது பிடிக்கலன்னு சொல்லி பழகுங்க. நான் சொல்றதுக்காக சரி சரின்னு தலையாட்டாதீங்க. உங்களுக்குன்னு தனிப்பட்ட உரிமைகள்லாம் இருக்கு, அதை நீங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது, இன்க்ளூடிங் மீ. தாலி கட்டிட்டாங்களே, இனிமே இவர் தான் எல்லாம், இவர் பேச்சு கேட்டுதான் ஆகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன்னா அது உங்களுக்கு பிடிக்கலையா, பிடிக்கலன்னு சொல்லுங்க. இந்த உலகத்துல ஆணும் பெண்ணும் சமம். ஸோ நீங்களும் நானும் சமம் தான். நீங்க வேற, நான் வேற கிடையாது. எனக்கு என் பொண்டாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா? எல்லார்கிட்டையும் போல்டா பேசணும். அந்த இடத்துல அவளுக்கு அந்த விஷயம் பிடிக்கலன்னா அதை உறுதியா அடிச்சு சொல்லணும். அந்த மாதிரி போல்டான பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்டாட்டி அப்படிதான் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன கௌரி, போல்டா இருப்பீங்களா? என்கிட்ட கூட நீங்க போல்டா தான் இருக்கணும். நான் சொல்றேன்னு சாரிலாம் தலையாட்டக்கூடாது. ம், சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். என்னங்க ஒரு நிமிஷம். என்ன கௌரி, சொல்லுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப பெரிய பணக்காரவங்க. ஆனால் இதை எதையுமே என்கிட்ட காட்டிக்காம எவ்வளோ அழகாக பேசுகிறீங்க. நான் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு சரியானவ கிடையாது, ஆனால் என் மேலே எவ்வளோ அன்பையும் காதலையும் காட்டுறீங்க. அதே சமயத்தில் எனக்கான தன்மானத்தையும் எனக்கான உரிமையும் எனக்கு கொடுக்குறீங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட திமிராக பேசும்போது நீங்கள் பெரிய திமிரு பிடிச்சவங்க தான் நினச்சேன். ஆனால் உங்ககிட்ட பேசி பழகினதுக்கப்புறம் தான் உங்களோட முழுமையான குணமே எனக்கு தெரிஞ்சது. ஓ அப்படியா? ம்,
எல்லாம் சரிதான். ஆனா நீங்க சொன்னது ஒண்ணு மட்டும் சரியில்லை. என்னது? நீங்க எனக்கு சரியானவங்க இல்லைன்னு ஏன் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கு? இதோ பாருங்க கௌரி, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மேல காதல் வர்றதுக்கு காசு பணம் எதுவுமே முக்கியம் கிடையாது. படிப்பும் முக்கியம் கிடையாது, அழகும் முக்கியம் கிடையாது. மனசும் ஒத்து போகணும், அது மட்டும்தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது உங்க மனசும் என் மனசும் ஒத்து போயிடுச்சு. ஸோ நீங்க எனக்கு சரியான ஜோடி தான். நான் இத்தனை நாள் பண்ண லவ் எல்லாம் ரிஜெக்ட் ஆனதுக்கு இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அதனால தான் நீங்க எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்கீங்க. அதனால இந்த உலகத்துல நடக்கிற எல்லாமே நன்மைக்கு. நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது நல்லதுக்கு, அதே விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலனா அது ரொம்ப ரொம்ப நல்லதுக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா திஸ் டூ வில் பாஸ் அவே. இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. என்ன கௌரி, நான் சொன்னது சரிதானே? ம் என்னங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன, தயங்காம சொல்லுங்க. ம் ஐ லவ் யூங்க. பாரு, ஐ லவ் யூ டூ கௌரி அர்ஜுன். ம், என்னங்க, ம். சமாதானமாகிக்கலாமா? ஓ, தாராளமா ஆகிக்கலாமே. சரி வாங்க போலாம். ம் மீனாட்சி அக்கா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் மாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் மாமனுக்கு என்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா நான் அவர் கூட சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா என்ன ஒரு வருத்தம்னா, உங்க சாவுக்கு காரணமானது நான் தான் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க சண்முக மாமா கூட வாழ வேண்டிய வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை நினைச்சாதான் மனசு நெருடலா இருக்கு. இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லணும் போல இருக்குக்கா. எத்தனை வருஷம் நானே என் மனசுக்குள்ள இந்த விஷயத்த போட்டி போட்டி வைக்கிறது. இதை யார்கிட்டயாவது சொல்லணும் போல இருக்குக்கா. ஆனா நான் இந்த விஷயத்த யார்கிட்டயாவது சொல்லி அது சண்முக மாமாக்கு தெரிஞ்சா என்னை ஒரேடியா வெறுத்துருவாங்க. அவங்க என்னை வெறுத்தா நான் சத்தியமா செத்து போயிருவேக்கா. இந்த உலகத்துல என்னை யாரு வெறுத்தாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாதுக்கா. ஆனா சண்முக மாமா வெறுத்தா என்னால உசுரோட இருக்க முடியாதுக்கா. ஆனா அவங்க கிட்ட இந்த உண்மையை மறைக்கணும்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. என்ன செய்யறதுன்னே தெரிய மாட்டேங்குது. மகா, ஏய் மகா. மகா, என்னாச்சு மகா? மாமா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? மீனாட்சி போட்டோக்கு முன்னாடி நின்னு அஞ்சலியும் அப்பத்துல இருந்து மகா மகான்னு கூப்பிட்டு இருக்கா. உன் காதலே வாங்காம நின்னுட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்ல மாமா. அக்கா ஞாபகம் வந்துருச்சு. அக்காவும் நானும் ஒண்ணு மண்ணா பழகணும்ல. எனக்கும் அம்மா அப்பா இல்ல, அக்காவுக்கும் அம்மா இல்ல. அதனால எங்க ரெண்டு பேர் பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. மீனாட்சி அக்கா என் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. அதான் அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கேன். ஏன்க்கா எங்களெல்லாம் விட்டுட்டு போனீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். அதான் மாமா, வேற ஒன்றும் இல்லை. சரிட்டி, அழுகாத. நம்ம எல்லாம் அழுதா மட்டும் நம்ம மீனாட்சி நம்ம கிட்ட வந்துட போறாளா? நல்லா நம்ம அழுகிறத பார்த்து அங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன செய்ய? ஏடி மகா, மாமி உன்னை கேட்டா நீ தப்பா எடுத்துக்கிட மாட்டேல? எதுனாலும் கேளுங்க மாமா. மாமி கூட வாழ்றது உனக்கு கஷ்டமா இருக்காட்டி? ஏன்னா கல்யாணம் கட்டினதோட சரி, உனக்கு பொண்டாட்டிங்கிற எந்த அந்தஸ்தும் நான் கொடுக்கல. அதனால மாமி கூட வாழ்றது உனக்கு கஷ்டமா இருக்கா? நான் உங்ககிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கலையே மாமா. எதிர்பார்த்தா தானே எனக்கு அதெல்லாம் கஷ்டமா தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட எதிர்பார்த்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்க கையால தாலி, அவ்வளோதான் மாமா. அதை மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன். அதுதான் நடந்துருச்சு. வேற என்ன எனக்கு? நான் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களை கல்யாணம் கட்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு அழகான பொண்ணு அஞ்சலி இருக்கா. என் அஞ்சலி குட்டியோட முகத்தை பார்த்தாலே எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும். வீட்டில் நீ அன்பா பார்த்துக்க அத்தனை பேர் இருக்கீங்க. பிறகு எனக்கு என்ன மாமா இங்க கவலை? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா. சரிட்டி மகா, மாமா தென்னந்தோப்பு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மதியான சாப்பாட்டுக்கு எனக்கு லேட்டாக தான் வருவேன். அதனால என்னை யாரும் எதிர்பார்க்காம நீங்க வாட்டுக்கு சாப்பிடுங்க. ஏன் மாமா, நான் வேணா சாப்பாடு கொண்டுட்டு வரேன் மத்தியானம். அம்பட்டு நேரம் சாப்பிடாம எப்படி கிடப்பீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டி, இன்னைக்கு லோடு ஏற்ற வராக தேங்காய் எல்லாத்தையும். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகும். எல்லா லோடையும் கணக்கு பார்த்து ஏற்றி விடணும். அதுக்கு தேண்டி சொல்கிறேன். சரி மாமா. நீங்க எப்போ வரீங்களோ அப்பவே நானும் சாப்பிட்டுக்கிறேன். நான் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாம். நீ ஒழுங்கா சாப்பிடு, சரியா?
சரி மாமாக்கு நேரம் ஆச்சு வரேன். ம் சரி மாமா. மகா என்ன டீ எதுக்கு அப்பையிலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்கவ? விளையாட வா மகா. உன்னோட இதே பொழப்பா போச்சு எனக்கு. சரி வா விளையாடுவோம். சரி என்ன விளையாடுவோம்? கண்ணாமூச்சி. சரி. அப்போ இன்னைக்கு ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடணும். அப்பதான் மகா உன் கூட விளையாடுவேன். சரி மகா. சரி டி வா போலாம்.